வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்பா. வாட்ஸ்அப்னா பாத்தேன்ப்பா. ரெண்டுமே எனக்கு போன தாத்தா உங்க அப்பா போன் வாங்கிட்டியாடா? வாங்கிட்டேன். உங்க அம்மாட்ட வாங்கிட்டியாடா? வாங்கிட்டேன்டா. வாடா கேம் விளாடுண்டா. வரண்டா. எங்க போற? என் கூட படிக்கிற எழுத்துக்கு எழுத போற அப்பா. சரி போயிட்டு வா. செல்லு பத்திரம். ஆசிரியர்கள் கூறி பெற்றோர்கள் பிள்ளைகளால் பெருமை அடையட்டும் என்று கூறி பெற்றோர்கள் முன் பிள்ளைகளை நடித்து காண்பிக்க வைத்தனர். அன்னையாய், தங்கையாய், தோழியாய், மனைவியாய், மகளாய் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பவர்கள்தான் மகளிர். அன்னையாய், தங்கையாய், தோழியாய், மனைவியாய், மகளாய் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பவர்கள்தான் மகளிர். நிபந்தனையற்ற அன்பையும் எல்லையில்லா பாசத்தையும் கொடுப்பவள்தான் மகளிர். நிபந்தனையற்ற அன்பையும் எல்லையில்லா பாசத்தையும் கொடுப்பவள்தான் மகளிர். மதிப்பவர்களுக்கு மலராய் இருந்து மிதிப்பவர்களுக்கு முட்களாய் இல்லாமல் மலரும் மல்லிகையாக மலராக இருப்பாள். மதிப்பவர்களுக்கு மலராய் இருந்து மிதிப்பவர்களுக்கு முட்களாய் இல்லாமல் மலரும் மல்லிகையாக மலராக இருப்பாள். பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, சுகமான சுமையென சிரித்து கொண்டே வாழ்பவள்தான் மகளிர். கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, சுகமான சுமையென சிரித்து கொண்டே வாழ்பவள்தான் மகளிர். சுமையாய் வந்த என்னை சுகமாய் ஏற்றாய் நீயே. உன்னால் முடியாததென எதுவும் இல்லை. வழி தாங்கிடும் வலிமை நீ. அன்பை அள்ளி கொடுப்பவளாக, அறிவை அருளும் ஆசிரியராக, அரவணைக்கும் சகோதரியாக, அன்பால் தேற்றிடும் மகளிராக, தடைகளை தகர்த்தெறிந்து சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம். கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, சுகமான சுமையென சிரித்து கொண்டே வாழ்பவள்தான் மகளிர். சுமையாய் வந்த என்னை சுகமாய் ஏற்றாய் நீயே. உன்னால் முடியாததென எதுவும் இல்லை. வழி தாங்கிடும் வலிமை நீ. அன்பை அள்ளி கொடுப்பவளாக, அறிவை அருளும் ஆசிரியராக, அரவணைக்கும் சகோதரியாக,
அன்பால் தேற்றிடும் மகளிராக தடைகளை தகர்த்தெறிந்து சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம். நாள்தோறும் தடைகளை தகர்த்து அன்றாடம் சரித்திரம் படைப்பவள் பெண் என்று சொல்வோம். பெருமையுடன் சொல்வோம். இந்திரா காந்தி, ஜெயலலிதா இவர்களெல்லாம் ஆட்சி செய்ததை நினைப்போம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பதை மாற்றி தடைகளை தாண்டி சரித்திரம் படைத்தவர்கள் இவர்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பதை மாற்றி தடைகளை தாண்டி சரித்திரம் படைத்தவர்கள் இவர்கள். இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதரை உருவாக்கினாள் பெண். சிகரம் தொட்ட கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம் சாதனை படைத்த மகளிர்தான். பெண்ணை மதியுங்கள், வாழட்டும் புவிதனில். அவள் பயமில்லாமல் சிரிக்கட்டும் கவலையின்றி. சாதனை புரியட்டும் உயர்வு தாழ்வின்றி. சாதனை படைத்த மகளிர் பெண்ணை மதியுங்கள், வாழட்டும் புவிதனில். அவள் பயமில்லாமல் சிரிக்கட்டும் கவலையின்றி. சாதனைகள் புரியட்டும் உயர்வு தாழ்வின்றி. நன்றி. உங்கள் எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நிறைய பேசணும்னு வந்தேன். குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் நல்லா அழகா மழலையில பேசிட்டாங்க. என்ன பேசுறதுன்னு புரியல. எல்லாம் பேசுறதெல்லாம் அழகா பேசிடுச்சுங்க பிள்ளைங்க. அதனால சின்ன கவிதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்னோட பேர் வந்து நிவேதா. நான் பெண்கள் பணிக்குழு தலைவி. எங்க பங்குல, திருநகர் பங்குல பெண்கள் பணிக்குழு தலைவி. மறை மாவட்டத்தில் பொதுநிலையினருக்கு ஜாயின்ட் செக்ரட்டரியா இருக்கேன். என்னோட பணி என்னன்னா, பெண்களுக்கு வந்துட்டு மகளிர் சுய உதவிக்குழு ப்ளஸ் வந்துட்டு இந்த சிறுபான்மையர் உதவி இதிலிருந்து பணம் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறதும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறதும், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் ஒவ்வொரு உதவிகள் அவங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்ட்டு போய் வாங்கி கொடுக்குறது தான் என்னோட முழு நேர இதாக பார்த்துட்ருக்கேன். நான் வீட்டில் என்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதை கொஞ்சம் மக்களுக்காக செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதான். ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்லிடுறேன். 6 பக்கம் ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஆனால் எல்லாத்தையும் பிள்ளைங்க முடிச்சிருச்சுங்க. ஓகே. சிறைகளுக்கு விடுதலை. தலைப்பு: பெண்ணே, ஏன் இந்த சிறை உனக்கு? பெண்ணாய் பிறந்ததற்காகவா, இல்லை சிந்திக்கும் திறனுடன் பிறந்ததற்காகவா? பெண் ஒன்றும் பொருள் அல்ல, நீங்கள் பூட்டி வைத்து பாதுகாக்க. உடல் மட்டும் அல்லவா பெண், உள்ளமும் உணர்வும் கலந்த உயிர் பெற்ற உயிரும். பேராற்றல் கொண்ட பெண்ணே, பிறகு எதற்கு தயக்கம்? இச்சிறு சிறையை தகர்க்க அன்பால் அரவணைப்பால் அடைபட்டு கிடக்கும் கூட்டுப்புழுவே, தகர்த்தெறி உன் கூட்டை, பறந்து வா பட்டாம்பூச்சியாய். அதிகாரத்தாலும் ஆணவத்தாலும் சிறைப்பட்டு கிடக்கும் சிறை பறவையே, சிறகடித்து வா சிட்டுக்குருவியாய். திறன்களை வளர், நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கையை வளர், தைரியம் பிறக்கும். தைரியத்தை வளர், தடைகள் பிறக்கும். பிறகு யார் கொடுக்க வேண்டும் உனக்கு சுதந்திரம்? நீயே கொடு சிறைகளுக்கு விடுதலை. நன்றி. அருட்சகோதரி முன்னாள் நிர்வாகியும் அருட்சகோதரி புனிதா அவர்களும் நிவேதா அவர்களும் பரிசுகளை வழங்குவார்கள். பேர் சொல்லுங்க. முதல் வகுப்பு கே. விஷ்ணு முதல் பரிசு. முதல் தரத்தை பெற்று கே. விஷ்ணு மாணவன் மாணவியாக வராம்ப மேலே வா. அப்படியே அப்படியே சிஸ்டமா நடுவில் நடுவில். இரண்டாம் வகுப்பில் முதல் பரிசு ஹர்ஷினி. ஹர்ஷினி நடுவில் பேச்சு. மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு சந்தனப்பிரியா. சந்தனப்பிரியா அடுத்த பேர் வாசிங்க ரெடியாப்பா. மூன்றாம் வகுப்பு சந்தன பிரியா.
முதல் தரம் முதல் ரேங்க். 4ஆம் வகுப்பு ஏ பிரிவு முதல் பரிசு கோபிகா. கோபிகா முதல் ரேங்க். 4ஆம் வகுப்பு பி பிரிவு முதல் பரிசு திவ்யஸ்ரீ. திவ்யஸ்ரீ 4th ஸ்டாண்டர்ட். 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு தனுஷ்யா. 5ஆம் வகுப்பு பி பிரிவு சந்தோஷிமா. மாணவர்கள் கைத்தட்ட தெரியாதா? ஒரு 2ஆம் பரிசு வாங்குபவர்கள் முதல் வகுப்பு கே நித்ரா. சந்தோஷம். 2ஆம் பரிசு பவிக்ஷா, ஹன்சியா, அழகுமீனா, ஸ்ரீநேசியா.